வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1000 சாயில் ப்ராஜெக்ட். இந்த இடத்த பார்த்தோன்னே பலருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ ஃப்ளைட் ஏறி மண் எடுக்க போகிறீங்க. எங்கே போகிறீங்க? ஆமாங்க, ஆஃபிஷியலி சபா எக்ஸ்பெடிஷன் தொடங்கிருச்சு. பல மாதமாக எனக்கு அழைப்பும் குறியும் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மண்ணிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க சொல்லி, அதுவும் குறிப்பாக லப்வான் திருமுருகர் ஆலயத்தில் முருகரே அழைச்சிருந்தாரு. நான் ஒரே ஆலயத்துக்கு மண் எடுத்துகிட்டு போனேன்னா மற்ற ஆலயத்துக்கெலாம் நான் செய்கிற பாவமாயிரும். ஸோ ஒட்டுமொத்த சபாவில் இருக்கிற எல்லா ஆலயத்தோட மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோ ஒரு வைராகியத்தோடு இருந்தேன். அது மூலியமாக சபாவில் இருக்கிற எல்லா ஆலய தலைவரோட நம்பர் எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணி ஒரு பிடி மண்ணை கொடுக்க முடியுமா கேட்டு அனுமதி பெற்ற பிறகு அவங்க உத்தரவு கொடுத்த பிறகு தான் ஒட்டுமொத்த ஸ்கெட்சே போட்டேன். இந்த ஸ்கெட்சில் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் தங்கணும், அடுத்து எந்த கோயிலுக்கு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயிலிங் பண்ணும்போது பெரிய லெவலில் எனக்கு ஹசல் இருக்குது. அதாவது எனக்கு பலவிதமான சவால்கள் சந்திப்பேன், பலவிதமான பிரச்சனையை கடந்து போவேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய தடைக்காலாக இருக்கிறது பணம் தான். அதனால் என்னோட முதலாளி திரு சங்கரன் அவர்கள்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, திரு விஜய் பிணைங்க சார்ந்த இவர் பலவிதமான எக்ஸ்பெடிஷனில் இவர் சப்போர்ட் பண்ணியிருந்தார். அவருக்கும் இந்த மண்ணிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு உறுதுணையாக வந்திருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டிருந்தேன். இந்த ஸ்கெட்ச் முழுக்க யார் போட்டிருந்தா திரு ரவி அவர்கள். அவர் இந்த இடத்துல டூரிசம் பண்ணுறாரு. ஸோ அவர் சொல்லியிருந்தார் எந்த கோயில் எந்த கோயில் ரெண்டாவது, இது எல்லாமே பிளான் பண்ணி அவரே ட்ராவலிங் டூரிங் கைட்டாக எனக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருந்தாரு. இந்த வழியாக என்னோட ஆலயத்தோட பயணம் முழுக்க ஒரு 8 எபிசோடு பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். சபாக்கு நான் வர்றது இது 4ஆம் முறை. நான் லொக்காவி இந்த ஆர்மி கேம்பில் தான் வளர்ந்தவன். எங்கள் அப்பா ஆர்மியை ரேஞ்சராக இருக்கும்போது இந்த இடத்துல தான் எனக்கு அப்பாவுக்கு போஸ்டிங் கிடச்சி. இந்த சபா மண்ணே எனக்கு உன்னதமான மண். அடுத்த 2 முறை என்னோட வேலை வாய்ப்புக்காக வந்திருந்தேன். இன்னொரு முறை நான் குனுங் கினாபலுவுக்கு ஹைக்கிங் வந்திருந்தேன். இப்போ 4வது தரையாக மண் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா முதல் ஆலயமாக கினிங்காவ் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். கினிங்காவ் கொத்தா கினாபுலேருந்து ஏறத்தால ஒரு 3 மணி நேரம் ஓட்டம். அதுவும் ட்ராவலிங் பார்த்தோமா நம்ம காடியில் தான் போக முடியும். ரொம்ப கூலிங்காக இருந்து ரொம்ப சில்லிங்காக இருந்துச்சு. அப்படின்னு 3 மணி நேரம் கழித்து முதல் ஆலயத்துக்கு வந்துட்டேன். இந்த ஆலயம் மிக விசேஷமாக தான் இருந்துச்சு. அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்டா விநாயகர் டெம்பிள். இந்த ஆலயம் எப்படி இருக்குது, என்ன மாரி கான்செப்டில் கட்டியிருக்காங்க, எவ்வளோ நாளாக இருக்குது, இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கோவில் நிர்வாகக்காரங்களே சொல்ல போகிறாங்க. இந்த மண்ணை மிதித்து இந்த கோயில், அதாவது விநாயகரோட ஆசீர்வாதத்திலேருந்து முதல் மண்ணை எடுத்து அடுத்த சபாவில் இருக்கிற மண்ணுக்கு போக போகிறேன். வாங்க செக் அவுட் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் சுரேஷ். கிண்ணிங்காவ் சபாவில் ஸ்ரீ ஜலகண்டா விநாயகர் அருள்மிகுல இருக்கேன். இந்த கோயில் நம்ம 12 வருஷம் முன்ன சின்ன கோயிலாக உருவானது. அப்புறம் இடம் பார்த்துட்டு அப்புறம் இந்த புது கோயில் இங்கே மாறும்போது கோவிட் டைமில் 2019 ஒரு கோவிட் சீசன் வந்ததில்ல, அதில் 2 வருஷம் ஹோல்ட் பண்ணனால அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் தான் பிகினிங் மறுபடியும் கோயில் ஸ்டார்ட் பண்ண வேலை. அந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு படியாக அண்ணன் அப்புறம் ஃபோட்டோவில் காமிப்பாங்க. ஒரு படியாக சிவன் ஆலயம், முருகர் சந்நிதி, அம்பாள் சந்நிதி, விநாயகர் சந்நிதி, அப்புறம் நவகிரக சந்நிதி இங்கே இருக்குது. அதில் சிவனோட இங்கே ஆத்மலிங்கம் உத்தராகண்ட்லேருந்து அங்கேருந்து ஹிமாலய கல்லுன்னு அங்கேருந்து உருவாக்கி எடுத்து செஞ்சு. அது ஏன் ஆத்மா லிங்கம் இங்கே வைக்கிறோன்னா எல்லா மனிதங்களும் ஆத்மா இருக்குது. ஒரு நாள் சிவன் இடத்துக்கு நம்ம போகிறோம். அந்த போகிறதுக்குள்ளே என்ன நம்ம செய்யணுமோ வழிபாடு செய்யணும், அதுக்கு கரெக்டாக சப்மிட் பண்ணோம். ஏன்னா நம்ம போகும்போது நம்ம என்ன இப்போ இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். அதுக்குள்ளே முன்னுக்கு முக்காட்டியாக அதுக்குள்ளே செஞ்சுருவோம். அந்த விஷயத்தினால தான் இந்த உருவாக்குனது இந்த ஆத்மலிங்கம். எல்லாரும் மக்கள் அவங்க ஆத்மாவை அவங்க மனசோடு விட்டு செய்கிறதுக்காக தான் இந்த ஆத்மலிங்கம் வந்தது. அப்புறம் இந்த கோயில் நாங்கள் மத உருவாக்கின 3 அண்ணன் தம்பி. என் பேர் சுரேஷ், இன்னொரு தம்பி தனபாலன், இன்னொரு கடைசி வாசு ராமலிங்கம். அந்த 3 பேர் தான் மத பிகினிங்லேருந்து ஒரு எனக்கு விநாயகர் பக்தர். ஆனால் வழிபாடு ஒன்றுமே எனக்கு தெரியாது. அந்த டைமில் ஒரு 10 வருஷம் இருக்கும்போது எனக்கு அந்த விஷயம் தெரியாது. விநாயகர் தெரியாது, சாமியும் கும்பிட தெரியாது. ஆனால் எனக்கு மனசில் விநாயகர்னு வரும். அந்த வழிபாடில் தான் சின்னோண்டு ஒரு விநாயகர் வச்சு அது திருச்சியிலேருந்து போயிட்டு ராமேஸ்வரிலேருந்து கருங்கல் எடுத்து வந்தது. அங்கே உருவாக்கி எடுத்துங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் மக்கள் இந்தியன்ஸ் மக்கள் சபாவில் இருக்கிறவங்க வழிபாடு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அந்த முடிஞ்சோடனே அப்புறம் ஒரு லெவல் வந்தோடனே
நாங்கள் இனிஷியேட்டிவ் 3 அண்ணன் தம்பி அப்புறம் பெரிய கோயில் உருவாக்கிறதுனால இதான் மத படலாமன் சபாலே விநாயகர் கோயில் கோல்டன் டெம்பிள்னு சொன்னாங்க எல்லாரும் மக்கள் இங்கே உள்ளங்க. ஏன் இந்த உற்சவ மூர்த்திக்கு வந்து ஜலகண்டான்னு பேர் வந்துச்சுன்னா மலை மேலேந்து வர மழை நீரை சேகரித்து சுவாமியை குளிப்பாட்டுறதுக்காக இந்த தண்ணி யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஜலகண்டான வார்த்தைக்கு இந்த ஜலத்தை கட்டி வைக்கிறது தான். இந்த சுவாமி பார்க்கும்போது உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கு? பா, அவ்வளோ விசேஷமா இல்லை? அதே நேரத்தில் கோவில் நிர்வாகத்தும் சொல்லியிருந்தாங்க, இந்த இமயமலையத்திலேருந்து ஒரு கருங்கல்லை கொண்டு வந்திருக்கோம், சிவனுக்கு வந்து படைக்க போகிறோன்னு ஆத்மலிங்கம் சொல்லியிருந்தாரு. இந்த ஆத்மலிங்கம் இதுதான். இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது வருகின்ற 8ஆம் மாதத்துக்குள்ளே கும்பாபிஷேகத்தை ஒன்று நடத்த போகிறாங்க. அந்த கும்பாபிஷேகத்தில் இந்த சுவாமியை வந்து யார் வேணாலும் வந்து அபிஷேகம் பண்ணுற மாரி, அதை உங்கள் மனதார வந்து செய்ய மாரி இந்த விஷயத்தை வந்து செய்ய போகிறாங்க. இந்த முருகரும் வந்து மிக பழமையான முருகர். ஆனால் இந்த சிலை வடிவம் இப்போதைக்கு பார்க்கறதில்ல. இங்கே இருக்கிற விசேஷங்கள் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. ஜெய் விநாயகர் மூர்த்திக்கு ஜெய். இங்கே இருக்கிற அம்மனும் சரி, அவங்க வழிபட்டுட்டு வர விதங்களும் சரி, மிக விசேஷமாக இருக்குது. இந்தியர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஆனால் இங்கே வழிபடுற சபாஹான் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோட அரச மரத்தடியிலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. அந்த மண்ணை எடுக்கும் போது இதுதான் முதல் மண், சபாவோட மண் எங்களோட கோயிலுக்கு வரப்போகுது. குளி மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு. இந்த ஆலயத்தோட மண்ணை எடுக்கும் போது எனக்கு இருந்த ஆனந்தம். கேட்கும் போதே கூஸ்பமா இல்லை? இங்கே இருக்கிற கோபுரமே வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் அருகில் உள்ள ஒரு சிவன் ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து சிவனோட ஸ்ட்ரக்சர் வைக்கும் போது ஒரு பெண் குழந்தைய வந்து சிவன் மடியில் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்க யாருன்னு கேட்கும் போது இவங்க பேர் தான் திருப்புர சுந்தரின்னு சொல்லியிருந்தாங்க. மனசுக்கு அப்படி பக்குன்னு தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இது போல் ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கிற சிலை வடிவத்தை வந்து பார்த்துருக்கேன். பட் திருப்புர சுந்தரி அவர் மடியில் உட்காந்துறது இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். இங்கே அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. தற்பொழுது வந்து திருப்பணியில் இருக்கிறவாசி இன்னும் கொஞ்ச நாளில் விரைவாக வேலைகள்லாம் முடித்து பக்த பெருமக்கள் வந்து வணங்குற அளவுக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த பயணத்தில் நான் மிகப்பெரிய பிளஸிங் அடைஞ்சிருந்தேன். இந்த வேலையில் எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய காம்பவுண்டில் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கிறது மிக விசேஷம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் ட்ராவல் பண்ணுறது பார்த்தோமா, பஸ் கிடையாது, எல்லாமே வேன் தான். ஸோ அதே நேரத்தில் மக்களும் வந்து ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் இருக்காங்க. பட் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. கினிங்காவில் மண் எடுத்துகிட்டு நான் டைரெக்டாக திருப்பியும் கோத்தாக்கி நாகபலுவுக்கு இறங்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் வேறு ஒரு வட்டாரத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனால் இறங்கும் போது சரியான பனி, பாதையே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. போக 3 மணி நேரம், வர 3 மணி நேரம். நடுவில் சாப்பாடு கடை இல்லை, எதுவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த கினிங்காவோட இடத்த பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே மலைமேட்டிலே வீடை கட்டி வச்சுருக்காங்க. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இது சபா எக்ஸ்பெடிஷனில் கினிங்காவ் எக்ஸ்பெடிஷனை முடிச்சிட்டோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி.